அம்மா அப்பாவை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சே, பக்கத்துல வந்துட்டு பேச முடியலன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க. உங்க பக்கத்துலயே இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா. தங்கச்சிக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் சாக்லேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. கண்டிப்பா போற வழியில அந்த புது கடையில வாங்கிட்டு போனோம். சாப்பிட்டு பாவம் என்னை தேடிட்டே இருந்திருப்பா. அம்மா அம்மா நீங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு அரு அம்மா. சத்யா, சீக்கிரம் வா சத்யா, எனக்கு சீக்கிரம் போகணும். என்ன சந்தோஷ், நீ சீக்கிரமே கிளம்பிட்டீங்க. நான் காஃபி மட்டும் தானே போட்டிருக்கேன், டிஃபன் கூட இன்னும் பண்ணலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்? எப்பவும் போலதான் இருக்கேன் சத்யானா. இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏதோ ஓனருக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்ல இருந்து வராங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஊர்லாம் சுத்தி காமிக்கணுமா. அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். எனக்கு டிஃபன் எதுவும் வேணாம், நீ இதான் பண்ணி கண்டிப்பா சாப்பிடு. நான் சாப்பிடுன்னு சொல்லி நீ சாப்பிடாம இருக்க கூடாது சொல்லிட்டேன். சரியா? மத்தியானம் வரேன்னு தெரியல, ஏன்னா ஊர் ஃபுல்லா சுத்தி காமிக்கணும்ல. நீ அதனால மத்தியானம் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு நான் சாயந்தரம் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன். சத்யா, கண்டிப்பா சாப்பிடணும், இல்லடா எனக்கு கெட்ட கோவம் வரும் தெரியுங்களா. சாப்பிடு. என்ன வயித்த காய போடாத. வாங்க சந்தோஷ், நேத்து இப்படிதான் லேட்டா வரும்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க இல்லைன்னா எப்படி சாப்பிடுவேன்? இருக்கிறதே 2 பேரு. காலையில நீங்க இருக்கும்போது 2 சேர்ந்து சாப்பிடுவோம், மத்தியானமும் சேர்ந்து சாப்பிடுவோம், நைட்டும் அதான். நீங்க நேத்தும் இல்லை என் பக்கத்துல, இன்னைக்கும் இல்லை. போங்க. எனக்கே கஷ்டமா தான் இருக்கு சத்யா. என்ன செய்ய, ஓனர் சொல்லும்போது நம்ம முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, வேலைக்குலாம் நம்ம இருக்கோம். அதான் தப்பா எடுத்துக்காத. அவங்க கெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க போல, ஒன் வீக் இருக்காங்களோ ஒன் மந்த் இருக்காங்களான்னு தெரியல. அது வரை கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, என்ன செய்ய, வேலைன்னா அப்படிதான். அது எனக்கு கஷ்டமா இருக்கு, போங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, என் தங்கம்ல. போங்க. ப்ளீஸ் சத்யா, புரிஞ்சுக்கோ சத்யா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ப்ளீஸ் அவங்க போனது வரலாம், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். இப்போ போல நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், சீக்கிரம் வந்துருவேன். சரியா? ப்ளீஸ். அவர் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டும் எக்ஸ்ட்ரா தரேன்னு இருக்காரு, அதான். சரிங்க, வேற என்ன செய்ய, ஒர்க்குன்னு வந்துட்டா அப்படிதான். சரி, நான் சாப்பிடறது இருக்கட்டும், நீங்க ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பிடுற போட்டோவை எனக்கு உடனே உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க, ஓகேவா? பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்போ நான் அனுப்புறேன், நீ எனக்கு அனுப்பணும். சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி சத்யா, போயிட்டு வரேன். பாத்துக்க, டோர் லாக் பண்ணிட்டு இருக்கணும். என்ன அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணு. ரொம்ப போர் அடிச்சுன்னா அந்த அக்கா வீட்டுல போய் ஓகேயா? போயிட்டு வரேம்மா. ஐயோ, மறந்தே போனேன். அத்தை சாப்பாடு எடுத்து பையில வையினாங்க. ஷோ, மறந்தே போனேன், பார்க்கவே இல்லை. சாப்பாடு டைம் வர வந்துருச்சு. இப்ப எப்படி நான் இதை கொடுத்து விட, யார்கிட்ட கொடுத்து விட? இவர் வேற வேலைக்கு போயிருக்காரு. நான் 5 மணி ஆகும் தரேன். ஷோ கடவுளே. என்னக்கா, ஏதோ கோமன் இந்த மாதிரி இருக்கு. அண்ணன் எதுவும் தூக்குச்சட்டி தூக்கி மண்டபத்துல அடிச்சிட்டாங்களா? போ சத்யா, கிண்டல் பண்ணாத. அத்தை சாப்பாடு எடுத்து கூடையில வச்சு நான் குளிச்சுட்டு வரைஞ்சிட்டு போனாங்க. நானும் மறந்தே போனேன். இப்பெல்லாம் வீட ஒதுக்கிட்டு இருந்தேன், நான் பார்த்தா வாளி அப்படியே இருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு சத்யா. அண்ணன் இருப்பாங்கல்லக்கா, கொடுத்து விட வேண்டியதுதானே? அண்ணன் அண்ணன் சொல்லுங்க. இல்ல சத்யா, அவர் இன்னைக்கு இங்க இல்ல. மலடி வரத்து கடையில நிறைய கடை இருக்கு, அங்க போய் எல்லாம் கேட்டு வரேன், மசாலா வேணுமா என்னன்னு அப்படின்னு போயிருக்காரு. வேற எங்கேயுமே போய் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால சாப்பாடு கூட நான் வரமாட்டேன், 5 மணி ஆகும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இப்ப என்ன செய்ய? அவங்க என்ன ஏசத்துக்கு கூட பரவாயில்ல, பாவம் சாப்பிடாம இருப்பாங்க. இப்ப என்னக்கா செய்யணும்? சாப்பாடு கொண்டு கொடுக்கணும், அப்படித்தானே? எனக்கு வேலை ஒண்ணும் இல்ல, சும்மாதான் இருக்கேன். வாங்களா 2 அப்படி போய் கொடுத்துட்டு, எனக்கு அந்த டீ எஸ்டேட் எல்லாம் பாக்கணும் ஆசைக்கா. இந்த தலையில கூட எல்லாம் வச்சுட்டு டீ பறிச்சிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் பாக்கணும் பறிக்கணும்னு ஆசை. இதெல்லாம் படத்துல பாத்திருக்கேன். ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, போவோங்கக்கா. அதுல சத்யா, போனா அத்தைக்கு பிடிக்காது, அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்ய? நம்ம என்ன சும்மா சுத்தி பார்க்கக்கா போறோம்? சாப்பாட வச்சுட்டு போயிட்டாங்க, கொடுக்க போறோம். வாங்க, ஒண்ணு இல்ல, ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். அப்படியா? சரி சத்யா, வா போவோம். ஏன் பாக்கியம், நீ இன்னைக்கு என்ன சமையல் கொண்டு வந்த? நான் சோறும் குழம்பு தான் வச்சேன், கறி எதுவும் கொண்டு வரல. தொடுகறி நீ எதுவும் வச்சிருந்தா குடுப்பியா? நான் எங்க தொடுகறி கொண்டு வந்தேன்? இந்த சோறை தாளிச்சு துவைய வச்சு கொண்டு வந்திருக்கேன், வேணா துவைய வேணா கொடுக்கேன். என்னடி, தாளிச்ச சாதத்தையும் துவையிலையும் வச்சு எப்படி சாப்பிட முடியும்? மனசு நீங்க முடியுமா என்ன? ஆமா, அவன் மருமக என்ன வச்சு கொடுக்காளோ அதுதானே அவ சாப்பிட முடியும். அவளுக்கு விருப்பப்பட்டது சாப்பிட முடியுமா? புருஷன் இருந்தாலும் இது வாங்கி வரைக்கும் கொடுப்பாரு, அவரு போய் சேர்ந்துட்டாரு. என்ன செய்ய, வீட்டு வரைக்கும் ஆள் தேவைன்ட்டு வெளியே ஆள் எடுக்கணுமே, சம்பளம் போயிருமே அப்படின்ட்டு இவ்வளவு வச்சிருக்கா. இல்லாட்டி என்னைக்கோ அடிச்சு பத்தி விட்டுருப்பா. என்ன சொல்ல, எல்லா இடமும் இப்படிதான் இருக்குது. நம்ம பிள்ளைய பால் ஊட்டி சீர் ஊட்டி நல்லா வளர்த்து ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணுமேன்ட்டு ஒருத்தி கையில ஒப்படைச்சா, அவன் வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை முன்னாடி சேர்ந்து நம்மள அடிச்சு வரதுக்கு நிக்காக. அதற்கு பிள்ளைய பாத்துக்கிடவும், வீட்டு வேலை செய்யவும், காய் கடைக்கு போகவும், இதுக்குதான் நம்ம யூஸ் பண்ணதால தவிர நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேக்காக. என்ன எல்லாத்தையும் சேர்க்காதடி, அந்த விசாலத்துக்கு என்ன, அவதான் ராணி வீட்டுல. அவ மருமகா, இவ சொன்ன கோட்டை அவக்கு தாண்ட மாட்டா. நல்ல பிள்ளை, நல்ல தங்கமான பிள்ளை. பையனும் அப்படிதான், இவ என்ன சொல்லுதாலோ அதுக்குதான் ஆடுவான். நம்ம முன்னோரு தலையில் தான் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிடணும். ரொம்ப வந்தவள்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருந்தாலும் நம்ம இப்படி தாண்டு மட்டமாக்கிடுவாங்க.
நம்ம எப்படி இருந்தோமோ அதே நிலைமை இருந்துக்கணும். பிள்ளைய நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல ராணி தான். பிள்ளைய மட்டும் நம்ம விட்டு கொடுத்துருச்சு, இந்தா எனக்கு உங்க கதைதான். என்னமோ என் புருஷன் சொல்லி தந்ததை வச்சு 4 காசு சேர்த்தனால எனக்கு மதிப்பு. 4 காசு இல்லைன்ட்டு வையேன், என்னைய மதிப்பானுவா? சமட்டி மிதிச்சு தேய்ச்சிட மாட்டான். அதான் காசு இருக்கனாதான் எல்லாம் பொறுத்து போறாங்க. உங்கள்கிட்ட நம்ம நாளே சொன்னது தானே 4 காசு சேர்த்து வைங்க வைங்கன்ட்டு. எவ கேட்டா? ஆமா, எதுக்கு வந்துங்கிட்டு உன்னையத்தான் இங்கெல்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்கோம்ல, அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்க? இல்லத்த, சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டீங்க, அதான் கொண்டு கொடுத்துக்கலாமேன்னு இப்பதான் நான் பார்த்தேன். சாப்பாடு நேரம் ஆயிக்கலாம், சாப்பிடுவீங்களே அப்படிதான் கொண்டு வந்தேன். பத்தியா, நல்ல பிள்ளை. சாப்பாடை வச்சுட்டு போயிட்டோமே நின்று தூரம் நடந்தே கொண்டு வந்திருக்கு. நம்ம மருமோன்னா சாப்பிடாம அங்கிட்டே வந்து சாப்பிட்டுன்னு விட்டுருக்கோளுவ. நல்ல பிள்ளைமா நீ, நல்லா தான் வளர்த்துருக்காங்க உங்க வீட்டுல. இவ்வளவு கண்ணு விழுந்தாலே முடிஞ்சு போச்சு. சரி சரி போ, அங்கிட்ட அங்கிட்ட நிக்காத, நேரா வீட்டை பார்த்து போங்க. அத்தை, கூட 2 வத்தலும் பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இந்தாங்கத்த சாப்பாடு. வேற என்னம்மா கொடுத்து வச்சவதையா. நீ சாப்பிட்டியா ராதா? அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா? ஆமாத்த, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுதான் வீட ஒதுக்கிட்டு இருந்தேன்னு அப்பதான் பார்த்தேன் தூக்குவாளிய. சரிங்கத்த, போயிட்டு வரேன். அக்கா அக்கா, எனக்கு ஆசையா இருக்கு. நானும் உங்களை மாதிரி தலையில இந்த கிளிப்லாம் மாட்டிட்டு டீ தூள்லாம் பறக்கட்டுமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசை வரேன், அதுக்கு நம்ம வா. என்ன ஒண்ணு, குட்டி குட்டி புழு பூச்சி அட்டை விசட்டை எல்லாம் போகும், பார்த்து பதனமா பறிக்கணும். என்ன இந்த செடி கடையில கூட சதையை கிளிக்கிற மாதிரி ஒரு அட்டை போகும், அதெல்லாம் பார்த்து எடுத்துதான் பறிக்கணும். என்ன சரிம்மா, சாப்பாடு நேரம் வந்துட்டு நாங்க சாப்பிட போறோம். இந்த கூடைய வச்சுட்டு போறேன், தலையில மாட்டி போட்டா எடுத்தாலும் சரி, தேயிலையை பறிச்சு போட்டாலும் சரி. அழகா இருக்குது. இங்கெல்லாம் வந்தா இங்க இருந்து போகவே மாட்டேன். அக்கா எனக்கு ஆசையா இருக்குக்கா, ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. நான் அந்த அங்கெல்லாம் போறேன். போன் கொண்டு வர மறந்துட்டேனே, ஆளுக்கு ஒரு போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துருக்கலாமே. ஐயோ, அத்திட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. சத்யா நின்னுக்க, நான் இப்ப வரேன். சூப்பரா இருக்கு. கொடைக்கானல்னா கொடைக்கானல் தான். இங்க பாரு, பனி மூட்டமும் பச்சை பசைனும், மனசுக்கே ஆறுதலா ரிலாக்ஸா இருக்குது. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இதயம் பொங்கி விட்டதா, இளமை சிந்தி விட்டதா, சொல் மனமே. அழகா இருக்குது. எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு. இதெல்லாம் நம்ம படத்துல பாத்திருக்கோம். ஐயோ, குட்டி குட்டுவா அட்டையா போகுதே, கையில கீழே கிடைச்சிடக்கூடாது. அவ சொன்னது சரிதான். நம்ம கூட டெய்லி தேயிலை பறிக்க வரலாம் போல இருக்குதே. பாவம், நம்ம ஒரு நேரம் குடிக்கிற டீக்கு எவ்வளவு தூரம் மெனக்கிடுதாங்க. எவ்வளவு பேரு இந்த டீ தூளை பறிச்சு இந்த குளிர்ல நின்று இதை கொண்டு ஃபேக்டரியில கொடுத்து அங்க பதப்படுத்தி நமக்கு வருது. ஆகப்பட நம்ம ஒரு நேரமோ 2 நேரமோ குடிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்தால எவ்வளவோ தொழிலாளரோட உழைப்பு இருக்குதே. புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு மானம் வேண்டும், தங்கமழை பெய்யவே என் தமிழ் முறைப்பாடவே. சூப்பரா இருக்குது. ஐசு திவ்யா, பார்த்து நடந்து வாங்க. கீழே ஒரே பூச்சி நிச்சயமா போயிட்டு இருக்கு, கண்ணு மேல வச்சுக்கிட்டே நடக்காதீங்க. நடக்க முடியுதா? வெயில்னா கூட நடந்துடலாம் போல இருக்கு, இந்த குளிர்ல நடந்ததுக்குள்ள தெவங்கி மூச்செல்லாம் வாங்குதம்மா. அந்த பையன், டிரைவர் பையன் அப்பதே சொன்னான், காரு அங்க முன்னுக்கே போகும், அங்க கொண்டு விட்டுருக்கேன்னு. இங்க உள்ள கேட்காளுகளா? ஊரை சுத்தி பார்க்கணும், உலகத்தை சுத்தி பார்க்கணும், நம்மள நடக்க வச்சுட்டாளுங்க. அவளே சின்ன வயசு நடப்பாளுங்க. எப்பா மூச்செல்லாம் முட்டுது. ஐயோ, இது சந்தோஷோட அம்மா இல்ல? கடவுளே, எங்க இப்படி வந்தாங்க? ஒருவேளை நம்மள தேடி வந்திருப்பாங்களோ, யாராவது சொல்லி கொடுத்திருப்பாங்களோ? கடவுளே, நான் என்ன செய்ய இப்போ? இங்க இருந்து எப்படி போக? சட்டு இந்த கூடைய தலையில மறைச்சிட்டு ஒன்னும் தெரியாம நின்றுட வேண்டியதான். இந்த அஸ்வினுக்கு ஃபேக்டரி எங்கதான் இருக்கும்? இந்த ஊர்லயே எங்க ஃபேக்டரி தான் பெரிய ஃபேக்டரின்னு அடிக்கடி பீத்துவாரு. யார்கிட்ட கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாப்போம். ஏமா பொண்ணு, இந்த அஸ்வின் சார் ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரியுமா? காது கேட்காம நிக்கிறத பாரு, திமிரு பிடிச்சதா இருக்கும் போல இருக்க. இன்னொருக்கு கேட்போம், ஒருவேளை காது கேட்காத பிள்ளையா இருந்தா என்ன செய்ய? ஏமா இங்க பாரு, இந்த அஸ்வின் சார் ஃபேக்டரி எங்க இருக்கு தெரியுமா? பொண்ணு, சரியான திமிரு பிடிச்சதெல்லாம் இருக்குது. கிட்ட நின்னுகிட்ட காது கேட்காத நிக்க. இவளையெல்லாம் என்னத்த சொல்ல? இவள்கிட்ட போய் கேட்டோம்ல, அது நம்மளோட தப்பு. வேற யார்ட்டையே கேட்டு பாப்போம். ஏமா, ஒருத்தங்க அட்ரஸ் கேட்டா தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி பழகுமா. இது என்ன காது கேட்காம நிக்க? நெகி நெகி. அட, பிள்ளைக்கு தமிழ் தெரியாது போல, அதுதான் அது பாட்டு நிக்குது. ஓ, ஹிந்தில பேசுகா.
சரி பக்கத்துல கூடிய பிள்ளைகிட்ட கேட்டு பார்ப்போம். ஏமா தொப்பி வச்சோல, இங்க இந்த அஸ்வினுக்கு ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரியுமா? அஸ்வின் சார் ஃபேக்டரியா? இந்த நேர போனதுக்கு அப்புறம் வலது கை வாக்கில் திருப்புங்க. திரும்பி கொஞ்சம் 4 அடி நடந்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி வரும். அந்த பெரிய சந்து தான். அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அதான் அஸ்வின் சார் ஃபேக்டரி. ஆமா, நீங்க அஸ்வின் சாருக்கு சொந்தமா? ஆமாமா, அவரும் என் வீட்டுக்காரரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் ஃபேக்டரி வர சொல்லி இருந்தாரு. எங்க இருக்குன்னு தெரியல. கார்ல தான் வந்தோம். என் பிள்ளைங்க அந்த 2 வருதுல்ல, அதை சுத்தி பார்க்கணும் ஆசைப்பட்டாளுங்க. அதான் இறங்கி நடந்தே வரோம். அதான் பால் தெரியாம போச்சு. மொழி தெரிஞ்ச பிள்ளைகிட்ட கேட்டா பதில சொல்லும். இந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா அது எப்படி சொல்லும்? ஹிந்திக்கார பிள்ளைகிட்ட. அப்பாட, நல்ல வேலை, சந்தோஷம் அம்மா போயிட்டாங்க, நம்மள பார்க்கல. கடவுளே, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிருவோம். ஐயோ, பெருத்தட ஐஸ்வர்யாவும் திவ்யாவும் வர வராங்களே, நம்மள பார்த்தா தீந்து பேசாம இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாமா? அக்கா, சாப்பாடு கொடுத்தாச்சுல, வீட்டுக்கு போமாக்கா. ப்ளீஸ்க்கா, வாங்கக்கா, வீட்டுக்கு போவோம். சீக்கிரம் போ ப்ளீஸ்க்கா. என்ன சத்யா, என்னாச்சு? இங்க நான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும்னு சொன்னேன். இப்போ உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க. ஏன், உடம்பு முடியலையா? ஆமாக்கா, என்னன்னே தெரியல, வயிறெல்லாம் ஒரே வலியா இருக்கு. ஐயோ, நிக்க கூட முடியலக்கா. வாங்கக்கா போயிருவோம். அம்மா. என்ன, நல்லா தானே வந்தா, திடீர்னு வயிறு வலிக்குன்னு சொல்லுங்க. உள்ள பூச்சி கீச்சி எதுவும் கடிச்சு வச்சிருக்குமோ? சரி, நம்ம கிளம்பிடுவோம். இன்னொன்னா அத்தைக்கு பிடிக்கவும் செய்யாது. ப்ரௌனிலாம் நிறைய இருக்கேன், வாங்கி கொடுத்தா தங்கச்சி கண்டிப்பா சாப்பிடுவல்ல. அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. நீங்க வேற என்ன வாங்கி கொடுக்கலாம்? சரி, இப்போதைக்கு நம்மகிட்ட காசு கம்மியா தான் இருக்கு, ப்ரௌனியே வாங்கி கொடுப்போம். ஐஸு, அம்மா, திவ்யா, அப்பா, 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு 4 பீஸாவது வாங்க வேண்டாம்? சரி, ஒண்ணு எவ்வளோன்னு முதல்ல கேட்டுடுவோம். பைசா வர கம்மியா தானே இருக்கு நம்மகிட்ட. அண்ணே, இந்த ப்ரௌனி எவ்வளவு ஒரு பீஸ்? ஒரு பீஸ் 90 ரூபா தம்பி. எங்க அப்பா, ஒரு பீஸ் 90 ரூபாயா? நம்மகிட்ட 200 ரூபா தானே இருக்கு. இப்படி பார்த்தாலும் 2 பீஸ் தான் வாங்க முடியும். 2 பீஸா வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கத்துல பேக்கரி போனா 5000 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். சே, பைசா இல்லாம போச்சு. 2 பீஸ் எப்படி வாங்கி கொடுக்க? அண்ணே, 2 பீஸ் கொடுப்பீங்களா? 2 பீஸ் இப்போதைக்கு கொடுங்க. 4 பீஸா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கம்மி ஆகும். சரி பரவாயில்ல, 2 பீஸாவே கொடுக்குறேன். இல்லண்ணே, பரவாயில்ல, இப்போதைக்கு 2 பீஸ் கொடுங்க போதும். நம்மளால தங்கச்சிக்கு ஒரு கேக்கு கூட வாங்கி கொடுக்க முடியலையே இந்த நிலைமை. ஏமா, அங்க ஃபுல்லா ஒரே பூஞ்செடியுமா அழகா இருக்குமா. நானும் ஐசும் போய் சுத்தி பார்த்துட்டு வரமா. நீ அப்ப இங்க இருந்துக்க. போறதுல பார்த்து எடுத்து போகணும். பயமா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கா, யாருமே இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் அங்கேயும் ஆளுலாம் நிப்பாங்க, தைரியமா இறங்கி போகலாம். இது அமைதியா இருக்கு பத்தியா. இது ஹில் ஸ்டேஷன்மா, அப்படிதான் இருக்கும் அமைதியா. நம்ம இருக்க டவுன் ஏரியா, எல்லாரும் அங்கேயும் வேலைக்கு போக எடுக்க செய்வாங்க. இது அப்படி இல்ல, இது ஹில் ஸ்டேஷன், ரிலாக்ஸிங் பிளேஸ். தங்கச்சி, ப்ரௌனி பக்கத்துல பண்றாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. பிடிச்சா உங்களுக்கு ஊருக்கு வாங்கிட்டு போலாம்ல. ஹாய் ப்ரௌனி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கூட கிடைக்குதா? நல்லா இருக்குமா டேஸ்ட்? கொடுங்க. சூப்பரா இருக்குமா, நான் வீட்டுக்குலாம் அடிக்கடி வாங்கிட்டு போவேன். நல்லா டேஸ்டா இருக்கும். அதான் நீங்க சாப்பிடுவீங்களா என்னமே தெரியாத, அதான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சதா நாளைக்கு நிறைய வாங்கிட்டு வரேன். பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கேன். ஐசு, நீ சாப்பிடு. ஆமா, எனக்கு ப்ரௌனி பிடிக்குங்க. என் அண்ணனுக்கு மட்டும் தானே தெரியும். சும்மா 20 ரூபா வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதான் சொல்லுவார்ல, புதுசா பேக்கரி ஓபன் பண்ணிருக்காங்க, பெரிய வசதியானவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா கூட 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போவாங்கல்ல, அது இவருக்கு தான் கமிஷனா இருக்கும். சும்மா எவனும் வாங்கி தருவானா என்ன? இந்த பையனுக்கு உருவத்தை எல்லாம் பார்க்க என் மகன் சந்தோஷம் மாதிரி இருக்குது. என்ன ஒண்ணு, பேச்சுதான் வித்தியாசமா இருக்கு. என் மகன் குரல் வேற மாதிரி இருக்கும். சரிங்க, நாங்க வந்து அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். இங்கேயே இருந்துக்கோங்க, எங்கேயும் போயிடாதீங்க. பூவ 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 பூவே, பூவ 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 பூவே, பூவ பூவ பூவே. எவ்வளவு பூ நிக்கி வித்தியா, கலர் கலரா. தம்பி, கொஞ்சம் உட்காருப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஐயோ, என் போனை எடுத்துட்டு போயிட்டு பாருங்க. இந்த பிள்ளை சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு போன் வச்சிருக்கதான் செய்யலுங்க. இருந்தாலும் எதுக்குதான் என் போனை எடுத்துட்டு போறாலோ தெரியல. நம்ம கையில ஒரு போன் வேண்டாம். திடீர்னு இதுக்கு எங்கிட்டும் போயிட்டுனா போன் அடிச்சு என்னன்னு கேட்கணும்ல. இருங்க, நான் இப்ப போய் போனை வாங்கிட்டு வரேன் முதல்ல. நீங்க இருங்க தம்பி, உங்களை கொஞ்சம் பேசணும். ஆமாப்பா, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இடி. நான் இப்ப வரேன். தம்பி, உன்ன மாதிரிதான் எனக்கு ஒரு மகன் இருந்தான்ப்பா. அவன் உருவத்துமே பார்க்கும்போது அவனை மாதிரியே இருக்குது எனக்கு. எங்க போனானே தெரியல. எனக்கு ரொம்ப என் மகனை தேடுதுப்பா. என் மகனுக்கு போட்டோ இருந்தா காமிக்கேன். எங்கேயாவது இருந்தா கொஞ்சம் தகவல் சொல்லுவியாப்பா. என் மனசுக்கு என்னவோ அவன் இந்த ஊர்லதான் இருக்கான்னு தோணுது. பாவம், அப்போ நம்ம நினைச்சு இருக்காது. சார், நம்ம சந்தோஷம் சொல்லிடுவோமா? பாவம், அப்பாட்ட சொல்லலாம். அம்மாட்ட சொன்னா அவ்வளவுதான்.
நம்ம ஒரு வழி ஆக்கிடுவாங்களே. ஐயோ, மாஸ்க் வந்துட்டேன். சந்தோஷ், சந்தோஷ், நீ தானப்பா? சந்தோஷ், எப்பா எப்பா இப்ப வந்துட்டு அப்பா கூப்பிட மாட்டியா சந்தோஷ்? அப்பா கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? உங்க மகனை கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? சாரிப்பா. என்னப்பா, என் உயிரை நீ தானப்பா. எங்களெல்லாம் விட்டுட்டு உனக்கு எப்போ மனசு வந்து சந்தோஷம்? இங்க வந்து டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்க நீ. அன்னைக்கே நீ என்ன சொன்ன, நான் தான் கேட்கலப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, என்னை அப்பாவை மன்னிச்சிரு. உன் காலில் விளம்புல என் கூட வந்திருப்பா. இல்லப்பா, எனக்கு ஒரு வழி தெரியல. அதான் அம்மாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்து அம்மா கேட்கல. அதான்ப்பா வழி இல்லாம தான் நான் வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. இந்த அப்பா என்ன பாவம் பண்ணேன்ப்பா. இந்த அப்பா விட்டுட்டு வந்துட்டே சந்தோஷம். சரிப்பா, என் புள்ள கிடைச்சிட்டான், என் புள்ள கிடைச்சிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ அப்பா கூட போய் கிளம்பி வா, அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வா. அப்பா ஊரடி உன கல்யாணம் பண்ணி வைக்க. அம்மாவோ வேற யாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இல்லப்பா, நான் எங்கேயும் வரல. என்னை பார்த்தது அம்மாட்டையோ ஐசிட்டியோ திவ்யாட்டையோ யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பா. நான் உங்களை பார்க்கலன்னு நினைச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினைச்சுக்கோங்கப்பா. அம்மாட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா. அம்மா என்னை சத்தியம் பிரிச்சு வச்சிருவாங்கப்பா. நான் இப்பதான் இந்த கம்பெனில சேர்ந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன டிரைவர் வேலை பாக்கியா? என்ன சந்தோஷம், என்ன சொல்லுங்க. உனக்கு அங்க வேலை இல்லையா? இல்ல நீ வேலை பார்த்தா சாப்பிடணும்னு இருக்கா? ஒரே வாரிசு நீ எங்களுக்கு. இப்படி இங்க வந்து கஷ்டப்படணும் உனக்கு தலையை தடா. பேசாட்டு நீ அப்பா கூட கிளம்பி வா. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அம்மா சத்தியாவை எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். ஊரடி உனக்கு கல்யாணம் பண்ணி நான் வைக்க சந்தோஷ். என்னை நம்ப சந்தோஷ். அப்பா, நான் சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிறீங்க. நான் எங்கேயும் வரலப்பா. இங்க இருந்து நல்ல ஒரு சாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பதான் நான் ஊருக்கே வரணும்னு இருக்கேன். நல்ல பேர் எடுத்துட்டு நல்லபடியா ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வருவோம்ப்பா. நானும் சத்தியமும் அப்படிதான் முடிவு எடுத்துருக்கோம். அதனால என்ன ஊருக்கு வந்து தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. அம்மாட்டையும் என்னைய பாத்தீங்கிறத சொல்லாதீங்கப்பா, பிளீஸ்ப்பா. போன்ல போட்டோ எடுத்து 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 ஸ்பேஸே இருக்க மாட்டேங்கி. நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம் முடியுதா? இந்த பிள்ளைகளுக்கு ஆள் ஒரு போன் இருக்கலாம் செய்யும். இருந்தாலும் நம்ம போன்ல ஏதாம இந்த பிள்ளைகள் கை வைக்கும். ஐயோ, அம்மா வந்துட்டாங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்கப்பா.